وَإِذْ وَاعَدْنَا مُوسَى 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ 40 இரவுகளை மூசாவுக்கு நாம் வாக்களித்ததையும் பின்னர் அதற்காக அவர் சென்ற பிறகு நீங்கள் அநியாயம் செய்து காளைக்கன்றை இக்கடவுளாக எடுத்துக்கொண்டதையும் நினைத்துப் பாருங்கள். ثُمَّ عَفَوْنَا عَنْكُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். وَإِذْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக நாம் மூசாவுக்கு வேதத்தையும் உண்மை பொய்யை பிரித்துக் காட்டக்கூடியதையும் வழங்கியதை நினைத்துப் பாருங்கள். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنَّكُمْ ظَلَمْتُمْ أَنفُسَكُمْ بِاتِّخَاذِكُمُ الْعِجْلَ فَتُوبُوا إِلَى بَارِئِكُمْ فَاقْتُلُوا أَنفُسَكُمْ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ عِندَ بَارِئِكُمْ فَتَابَ عَلَيْكُمْ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ என் சமுதாயத்தினரே, காளைக்கன்றை இக்கடவுளாக எடுத்துக்கொண்டதால் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். எனவே உங்களை படைத்தவனிடம் பாவமன்னிப்பு கோரி உங்களையே மாய்த்துக் கொள்ளுங்கள். உங்களை படைத்தவனிடம் அதுவே உங்களுக்குச் சிறந்ததாகும் என்று மூசா தமது சமூகத்தாரிடம் கூறியதை நினைத்துப் பாருங்கள். எனவே அவன் உங்களை மன்னித்தான். அவன் மன்னிப்புமிக்கவன், நிகரிலா அன்பாளன். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُّؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرَةً فَأَخَذَتْكُمُ الصَّاعِقَةُ وَأَنْتُمْ تَنْظُرُونَ மூசாவே, நாங்கள் அல்லாவை நேரடியாகக் காணும் வரை உம்மை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியபோது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இடிமுழக்கம் உங்களைத் தாக்கியது. ثُمَّ بَعَثْنَاكُمْ مِنْ بَعْدِ مَوْتِكُمْ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்கள் மரணத்திற்குப் பிறகு உங்களை உயிர்ப்பித்தோம். وَظَلَّلْنَا عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَىٰ كُلُوا مِن طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَمَا ظَلَمُونَا وَلَكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ உங்கள் மீது மேகங்களை நிழலிடச் செய்தோம். மண்ணு, சல்வா எனப்படும் உணவை உங்களுக்கு இறக்கினோம். நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள். அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, மாறாக அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்வோராக இருந்தனர். وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَٰذِهِ الْقَرْيَةَ فَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ رَغَدًا وَادْخُلُوا الْبَابَ سُجَّدًا وَقُولُوا حِطَّةٌ نَّغْفِرْ لَكُمْ خَطَايَاكُمْ وَسَنَزِيدُ الْمُحْسِنِينَ இந்த ஊருக்குள் நுழையுங்கள். அதில் நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். அதன் நுழைவாயிலில் பணிந்தவர்களாகச் செல்லுங்கள். தித்ததுன் மன்னிப்பாயாக என்று கூறுங்கள். உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்போம். நன்மை செய்வோருக்கு இக்கூலியை அதிகப்படுத்துவோம் என்று நாம் கூறியதை நினைத்துப் பாருங்கள். فَبَدَّلَ الَّذِينَ ظَلَمُوا قَوْلًا غَيْرَ الَّذِي قِيلَ لَهُمْ فَأَنزَلْنَا عَلَى الَّذِينَ ظَلَمُوا رِجْزًا مِّنَ السَّمَاءِ بِمَا كَانُوا يَفْسُقُونَ ஆனால் அநியாயக்காரர்கள் தமக்கு கூறப்பட்டதை இத்திரித்து அது அல்லாத வேறு சொல்லாக மாற்றிவிட்டனர்.
எனவே பாவம் செய்வோராக இருந்ததால் அநியாயக்காரர்கள் மீது வானிலிருந்து வேதனையை இறக்கினோம். وَإِذِ اسْتَسْقَىٰ مُوسَىٰ لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِب بِّعَصَاكَ الْحَجَرَ فَانفَجَرَتْ مِنْهُ 12 عَيْنًا قَدْ عَلِمَ كُلُّ أُنَاسٍ مَّشْرَبَهُمْ كُلُوا وَاشْرَبُوا مِن رِّزْقِ اللَّهِ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ. மூசா தமது சமுதாயத்திற்காகத் தண்ணீர் வேண்டியபோது, இப்பாறையை உமது கைத்தடியால் அடிப்பீராக என்று கூறினோம். உடனே அதிலிருந்து 12 நீரூற்றுகள் பீரிட்டு ஓடின. ஒவ்வொரு பிரிவினரும் தமது நீரருந்தும் இடத்தை அறிந்து கொண்டனர். அல்லாஹ் வழங்கிய உணவிலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என்று கூறினோம்.